நம்ம டொமஸ்டிக் வயலன்ஸ் ஆக்ட்னே அதுக்கு ஒரு புதிய ஆக்ட் இருக்கு. ஏன்னா அப்பார்ட் ஃப்ரம் டவுரி இல்லாம அந்த பெண்ணை வந்துட்டு சித்திரவதைப்படுத்துறாங்க. கணவர் வீட்டுல கணவருடைய உறவுகளோ, அது என்னன்னா அதுல 4 இருக்குது. அந்த டவுரி ப்ரொஹிபிஷன் அந்த டொமஸ்டிக் வயலன்ஸ் ஆக்ட்ல 4 டார்ச்சர் பெண்களுக்கு. அது வந்துட்டு மென்டல் குரியல்டி, அதே மாதிரி வந்துட்டு பிசிக்கல் குரியல்டி, அதே மாதிரி செக்ஷுவல் அபியூஸ் பண்றாங்க, எக்கனாமிக் அபியூஸ் பண்றாங்க. இன்னைக்கு வந்துட்டு மைண்ட் ரீதியா அந்த பெண்ணுடைய மனநிலை பாதிக்கிற அளவுக்கு வந்துட்டு அந்த பொண்ணை டீஸ் பண்ண வேண்டியது. ஒரு பொண்ணு வந்துட்டு அவங்களுக்கு நிக் நேம் வச்சு கூப்பிடுறது, அவங்க கருப்பா இருப்பாங்க அதனால கருப்பி அப்படின்னு சொல்லுவாங்க, குள்ளச்சிம்பாங்க, பல்லு நீட்டா இருந்தா பல்லி அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படி எல்லாம் வந்துட்டு அந்த பொண்ணுடைய உடலை வச்சு அவங்கள அங்கஹீனத்தை வச்சு அவங்கள வந்துட்டு டார்ச்சர் பண்ணுவாங்க. அதே மாதிரி நீ ரொம்ப ஏழாம்பாங்க, நீ எதுக்கு லாய்க்கு இல்லாதவ, இந்த மாதிரி எல்லாம் வந்துட்டு அந்த பெண்ணை வந்துட்டு டார்ச்சர் பண்றது. அதான் மென்டல் குரியல்டி. அதே மாதிரி பிசிக்கல் குரியல்ட்டியில வந்து உங்களுக்கு அடிக்கிறது, அவங்கள வந்து துன்புறுத்துறது, அடிக்கிறது, அவங்கள சூடு வைக்கிறது, இந்த மாதிரி போய் நீ வந்து நல்லா இல்ல, நீ அழகி இல்ல, அந்த மாதிரி அவ நல்லா இருக்கா இவன் நல்லா இருக்கான்னு அந்த பொண்ணை போய் டார்ச்சர் பண்றது, அடிக்கிறது, இதுதான் பிசிக்கல் குரியல்ட்டி. அதே மாதிரி செக்ஷுவல் அபியூஸ்ல வந்துட்டு ஒண்ணு செக்ஸ் வயலண்டா கொடுப்பான், இல்லாட்டினா செக்ஸ் கொடுக்காமலே இருப்பான். அப்படியே திரும்பி படுத்துப்பான், அந்த பொண்ணை திரும்பி கூட பார்க்கவே மாட்டான். இவன் எங்கேயாச்சும் சுத்திட்டு வருவா, விபச்சாரி வீட்டுக்கெல்லாம் போயிட்டு வந்துருவான். ஆனா இந்த பொண்ணுக்கு வந்துட்டு அந்த கணவனா இவன் இருக்கவே மாட்டான். அந்த வந்துட்டு செக்ஷுவல் ரீதியா அந்த பொண்ணுகிட்ட எதுவுமே பேச மாட்டான். அந்த மாதிரி வந்துட்டு அபியூஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஒரு அபியூஸ். அதே மாதிரி வந்துட்டு எக்கனாமிக் அபியூஸ். சம்பளம் வந்துட்டு கொடுக்க மாட்டான், சாப்பாட்டு கொடுக்க மாட்டான், இவனே வாங்கி செலவு பண்ணிட்டு இருப்பான். அது அப்படி இல்லைன்னா இந்த பொண்ணு சம்பளம் வாங்குற பொண்ணா இருந்துச்சுன்னு சொன்னா அந்த பொண்ணுகிட்ட இருந்து பணத்தை பிடிங்கிடுவான். மாசம் என்கிட்ட தான் கொடுக்கணும்பா. அதே மாதிரி அவங்க அப்பா அம்மாவுக்கு பணம் கொடுக்க கூடாதுன்னு சொல்லுவான். நான் அப்பா அம்மாட்ட பேசக்கூடாதுமா. இந்த மாதிரி வந்துட்டு எக்கனாமிக் அபியூஸ் பண்ணுவாங்க. இந்த அப்பார்ட் ஃப்ரம் டவுரி இல்லாம இந்த 4 அபியூஸும் வந்துட்டு பெண்களுக்கு நடக்குது. அது தண்டனைக்குரிய சட்டம். அதே மாதிரி வந்துட்டு அது வந்து பெயிலபிள். அதாவது எப்படின்னா போலீஸ் ஸ்டேஷன்ல அந்த கேஸ் போட மாட்டாங்க. அவங்க நேரா வந்துட்டு சோஷியல் வெல்ஃபேர் ஆபீஸ்ல கலெக்டர்கிட்ட கொடுக்கலாம், இல்ல நீதிமன்றத்துல வந்துட்டு அவங்க பெட்டிஷன் ஃபைல் பண்ணா அதை வந்து விசாரணை பண்ணிட்டு அது உண்மை இருந்துச்சுன்னு சொன்னா அந்த சோஷியல் வெல்ஃபேர் ஆபீசர் ரெக்கமெண்ட் பண்ணுவாரு. அவங்க வந்துட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு ரெக்கமெண்ட் பண்ணா அவங்க வந்துட்டு எஃப்ஐஆர் போட்டு அவங்கள வந்துட்டு நீதிமன்றத்துல வந்துட்டு அவங்கள ஆஜர்படுத்தலாம். நீதிமன்றம் வந்துட்டு அவங்களுக்கு வந்து பெயில் கொடுத்தாலும் பெயிலபிள் ஆஃபன்ஸ், அவங்க பெயில்ல வெளியில வரலாம். ஆனா கேஸ் நடக்கும். ஆனா ஈவன் அந்த மாதிரி குரியல்ட்டி இருக்கும்போது, ஈவன் டைவர்ஸ் அப்ளை பண்ணியிருப்பாங்க அந்த குரியல்ட்டினாலன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப அந்த வீட்டிலேயே அவங்க தங்கி இருக்கலாம், அவ புருஷ வீட்லயே அவங்க தங்கலாம். அவங்கள வெளியில போன்னு சொல்ல முடியாது. அந்த ஒய்ஃபை அவங்க ப்ராப்பரா நீதிமன்றத்துல டைவர்ஸ் வாங்கினால் ஒழிய அவங்கள வந்து வெளியில அனுப்பவே முடியாது. இந்த மாதிரி அபியூஸும் பெண்களுக்கு நடக்குது. இதுவும் வந்துட்டு சட்டப்படி வந்து குற்றம்.